ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்படி தைச்சாலும் பைப்பிங் மட்டும் வரவே மாட்டேங்குது, பர்ஃபெக்டாக வர மாட்டேங்குது ஃபினிஷிங் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். பிகினர்ஸ்லாம் பைப்பிங் இது வரைக்கும் நான் வச்சதில்லை, ஆனால் வச்சு தைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு வைக்கவே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய ட்ரிக்கோட நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வருஷக்கணக்கில் நம்மலாம் பைப்பிங் தைச்சிருப்போம். எப்படி தைச்சிருப்போம்? இது வந்து ப்ளவுஸோட கழுத்து பக்கம் இல்லையா, கழுத்து பக்கம். இது வந்து முன்பக்கம். எப்போவுமே நம்ம ப்ளவுஸோட பைப்பிங் வந்து இப்படி தான் வச்சு தைச்சிருப்போம். ஃபஸ்ட்டு இப்படி தைச்சிட்டு இதை இப்படி மடித்து தைக்கிறது தான் வழக்கம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் ஒரு புது டெக்னிக் நான் சொல்லித்தரேன். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி சேனல்ஸில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே நான் என்னோடய சேனலில் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்கள், எவ்வளோ மெலிசாக இருக்குது இந்த துணி. ஆனாலுமே நான் இதில் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் முக்கால்வாசி. ஃபைனலாக தான் நம்ம வந்து எப்போவுமே நெக் வச்சுருவோம். நெக் வச்சுட்டு தான் சைடு அட்டாச்மெண்ட் பண்ணுவோம். ஸோ நெக் வைக்க